வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. இந்தியாவில் சுதந்திர போராட்டம் மிக உக்கிரமாக நடந்துட்டு இருந்த காலகட்டம். தமிழ்நாடு தன்னுடைய பங்கிற்கு சுதந்திரத்திற்காக எண்ணற்ற தியாகிகளை தந்துச்சு. தியாகி சுப்பிரமணிய சிவா திருவனந்தபுரத்தில் பிறந்தாரு, தமிழ்நாட்டில் வளர்ந்தார். சுப்பிரமணிய சிவா இளம் வயதிலேயே துறவியாயிட்டார். நாடெங்கிலும் மூளை முடுக்கிலெல்லாம் போய் இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்லிட்டு இருந்தார். கப்பலோட்டிய தமிழன் வாபூசி கூட சேர்ந்து எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சார். இவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு ஆங்கில நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. சிறைக்கு போனார், கல் உடைச்சாரு, செக்கிழுத்தார். சிறையில சுகாதாரம் இல்லாதங்காட்டி இவருக்கு தொழுநோய் வந்துருச்சு. தொழுநோய் வந்து சிறையிலிருந்து வெளியேற்றப்படுறார். ஆங்கில நீதிமன்றம் இவரை தொடர் வண்டியில பயணிக்க கூடாது அப்படின்னு சட்டம் போட்டுருச்சு. கட்டை வண்டிகள் எல்லாம் ஏறி போய் மூளை முடுக்குல எல்லாம் விடுதலை போராட்டத்தை பத்தி மக்கள்கிட்ட பேசுறார். சிவம் பேசினா சவம் கூட எந்திரிச்சு நிக்குன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படி ஊர் ஊரா போராடுறார், பாடுபடுறார். இறுதி நாள்ல தன்னை கவனிக்கிறதுக்கும் கூட யாரும் இல்லாம இறந்து போயிடுறார் 41வது வயசுல. எதற்காக இதை சொல்றேன்னா, எண்ணற்ற தியாகிகள் பிறந்த மண், நாட்டிற்காக தங்களுடைய உயிரை கொடுத்த மண், தேசியத்திற்காக தேசிய நீரோட்டத்துல கலந்த தமிழ் மண் இது. ஆகவே இந்த திராவிட கருத்துக்களை ஏற்று மக்கள் முட்டாளாகிவிட வேண்டாம். நல்லவர்களுக்கு வாய்ப்பளியுங்கள். நாடு மலரட்டும். நன்றி.